2019 சார் எனக்கு வந்து என்னோட ட்வின் பேபி பொறந்து ஒரு 15 டேஸ்ல இறந்துட்டாங்க. இறந்து கொஞ்ச நாள்லயே நான் வந்து என்னோட பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். சரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இதிலேயே முடங்கிடக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த மாரி நான் சொல்றேன். இப்படி இப்படி நான் ஆயிடுச்சு எனக்கு. அதனால நான் எதிலேயே முடங்கிடக்கூடாது. இதுலேருந்து வந்து நான் சாதிச்சிருக்கேன்னு தெரியணுன்றதுக்காக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். பண்ண ஆரம்பிச்சோனே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருஷத்துலயே நல்ல வளர்ச்சி. நெறைய டிவி சேனல்ல, யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, "உனக்கு குழந்தை இறந்ததே கவல இல்ல. உனக்கு குழந்தை இறந்து எப்படி 20 நாள்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிப்ப? இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு." முக்காவாசி என்னோட கமெண்ட்ல என்ன இருக்குன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இல்ல சார் ஆக்சுவலா. சொல்லுவாங்க, "ஹஸ்பண்ட் இல்ல, பூ வச்சுக்கிற. உனக்கு எதுக்கு இங்கேருந்து இங்க வரைக்கும் பொட்டு?" இத தான் சார் கன்டினியூஸா என்ன கேட்டுக்கிட்டே பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. நடந்து தான் சார் வரணும். எவ்வளோதான் நம்ம ஸ்ட்ராங் உமனா இருந்தாலும், எல்லாத்தையும் அடிச்சு எறிஞ்சிட்டு பறந்து வந்தாலும், குழந்தை என் குழந்தை, என் அம்மா, என் குடும்பம்ன்னும் போது எனக்கு வலிக்கும் சார். நம்ம வெளில சிரிச்சுக்கிட்டு வீடியோ போடலாம், மோட்டிவேஷனா வீடியோ போடலாம், எல்லாம் பண்ணலாம். உள்ளுக்குள்ள உன் குழந்தை செத்துரும் அப்படின்னு சொன்னா வலிக்கும் சார். யாருக்கா இருந்தாலும் வலிக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இத அகைன் நான் நியாயப்படுத்த விரும்பல. அத நான் அக்னாலஜும் பண்ணல. அது தப்பு தான். இன்ஃபாக்ட் நீங்க அத்தன பொட்டு வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க் யூ.